ஒரு இருள் சூழ்ந்த இரவு. அமைதியான அந்த காடு முழுவதும் மர்மமான சூழல் நிலவியது. அந்த காடுக்குள் துணிச்சலான ராஜா விக்ரமாதித்தன் மீண்டும் வந்தார். அங்கு ஒரு பெரிய பழமையான ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தின் கிளையில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது வேதாளம். விக்ரமாதித்தன் எந்த பயமும் இல்லாமல் அந்த மரத்தில் ஏறி வேதாளத்தை பிடித்து தனது தோளில் தூக்கிக் கொண்டார். அவர் அமைதியாக அந்த இருண்ட காடின் வழியாக நடந்தார். அப்போது வேதாளம் சிரித்துக்கொண்டு பேச ஆரம்பித்தது. ராஜா விக்ரமாதித்தா, நான் உனக்கு ஒரு கதையை சொல்கிறேன். அதன் முடிவில் ஒரு கேள்வி கேட்பேன். ஒரு அழகான கிராமத்தில் 2 நல்ல நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்களின் பெயர் அருண் மற்றும் வருண். அவர்கள் சிறு வயதிலிருந்தே மிகவும் நெருங்கிய நண்பர்கள். எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள். ஒரு நாள் அவர்கள் கிராமத்தில் மாலா என்ற அழகான பெண்ணை பார்த்தார்கள். மாலா மிகவும் அன்பும் நல்ல மனமும் கொண்டவள். மாலாவை பார்த்தவுடன் அருணும் வருணும் இருவரும் அவளை விரும்ப ஆரம்பித்தார்கள். சில நாட்கள் கழித்து அவர்கள் உண்மையை புரிந்து கொண்டார்கள். இருவரும் ஒரே பெண்ணை காதலிக்கிறார்கள். அவர்கள் ஒருவரிடம் ஒருவர் தங்கள் காதலை கூறினார்கள். ஆனால் நட்பை இழக்க விரும்பவில்லை. சில மாதங்கள் கழித்து மாலாவின் குடும்பம் அவளுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தது. மாலா இறுதியில் அருணை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்தாள். கிராமம் முழுவதும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. வருண் தனது நண்பனின் சந்தோஷத்துக்காக எதுவும் சொல்லவில்லை. அவன் உள்ளுக்குள் மாலாவை இன்னும் நேசித்துக் கொண்டே இருந்தான். ஆனால் நண்பனின் மகிழ்ச்சிக்காக தனது காதலை தியாகம் செய்தான். வேதாளம் இந்த கதையை சொல்லி முடித்ததும் ராஜாவை நோக்கி ஒரு கேள்வி கேட்டது. ராஜா விக்ரமாதித்தா, இந்த இருவரில் உண்மையான காதல் யாருடையது? ராஜா விக்ரமாதித்தன் சிறிது நேரம் அமைதியாக யோசித்தார். பிறகு அவர் சொன்னார், வருணின் காதல்தான் உண்மையானது. ஏனெனில் அவன் தனது நண்பனின் மகிழ்ச்சிக்காக தன் காதலை தியாகம் செய்தான். ராஜாவின் புத்திசாலித்தனமான பதிலை கேட்ட வேதாளம் சிரித்தது. அதன் பிறகு அது மீண்டும் பறந்து சென்று ஆலமரத்தில் தலைகீழாக தொங்கிவிட்டது. விக்ரமாதித்தன் மீண்டும் அதை பிடிக்க காடுக்குள் நடந்தார். அவர்களின் அடுத்த சாகசம் தொடங்கியது.